அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். உங்கள் வீட்டில் தோசை மாவு, இட்லி மாவு எதுவும் இல்லாத டயத்தில் இந்த மாதிரி தோசையை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க. நல்லா சின்ன சின்னதாக இருக்க ரவையாக பார்த்து வாங்கிக்கோங்க. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதை ஒரு பவுலில் மாற்றிடலாம். இது கூட 1 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா இதை கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டு இதை ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை மூடி ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே வச்சு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ இது நல்லா ஊறி வந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. 1 கப் ரவை, 1 கப் தயிர், 1 கப் தண்ணி, இதுதான் கரெக்டான அளவாக இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, எதுவும் இல்லாமல். பாருங்கள், இப்போ நல்லா இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணியாச்சு. உங்களுக்கு திக்காக இருந்துச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. இது கூட கொஞ்சமாக பேக்கிங் சோடா சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்துக்கோங்க. நீங்கள் இது உடனே தோசை ஊற்ற ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ அடுப்பில் ஒரு தவா சூடு பண்ணிக்கோங்க. அதில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி ஒரு டிஷ்யூ வச்சு நல்லா தொடச்சி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டுக்கோங்க. அதையும் நல்லா தொடச்சி விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வச்சுருந்த மாவு எடுத்து உள்ளே ஊற்றிடலாம். நல்லா அடியிலேருந்து மேலே வரைக்கும் நல்லா கலக்கி விட்டு இப்போ நம்ம தோசைக்கல்ல ஊற்றிடலாம். அடுப்பை நீங்கள் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. பாருங்கள், நல்லா தோசை ஊற்றியாச்சு. இதுக்கு மேலே ஆயில், நெய், பட்டர் எதுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் எண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றி ஸ்பூன் வச்சு நல்லா தடவி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், தோசை நல்லா கிறிஸ்பியாக வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் மூடிடுங்க தோசையை. பாருங்கள், தோசை எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இதே மாதிரி நம்ம இருக்கிற எல்லா தோசையும் ஊற்றி எடுத்துடலாம். பாருங்கள், நம்மளோட சூப்பரான இன்ஸ்டன்ட் தோசை ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட் உண்மையிலே ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.